Hello friends, so இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் TWS வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ ரீசனா வந்து Boult தரப்புல இருந்து Boult Ammo னு சொல்லிட்டு சோ நல்ல பிரீமியம் குவாலிட்டில வந்து பட்ஜெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட டாப் ஃபீச்சர்ஸ் எது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து இதோட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Dear friends, இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் குமரவேல். சோ நம்ம சேனல்ல பொதுவா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி ரிசீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து நான் வந்து 3 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ நான் வந்து நோட் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இதோட ஃபீச்சர்ஸும் வந்து நான் டீடைலா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Boult Ammo னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டோட பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளூ கலர்ல வந்து LED இண்டிகேஷன் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல மேட் இன் இந்தியான்னு சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. சோ நம்ம ப்ராடக்ட் இது. ஓகே. சோ வந்து பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ மைக் கொடுத்திருக்காங்க. லோ லேட்டன்சி வித் டெடிகேட்டட் கேமிங் மோட் இருக்கு. சோ ப்ளூடூத் 5.3 இருக்கு. 13mm வந்து டிரைவர் சைஸ் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சோ பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்து போல்ட்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் கைட் வந்து அதுல எல்லாமே டீடைலா கொடுத்திருக்காங்க. சோ அக்சசரிஸ் சொல்லிட்டு தனியா வந்து ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து அதை ஓபன் பண்ணிட்டு பார்ப்போம். ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஏர் டிப்ஸ் மாடல் ஸ்மால் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து டைப் சி கேபிள்ல வந்திருக்கு. சோ இது ஒரு நல்ல விஷயம். ஃபாஸ்டா சார்ஜும் ஆகிடும். சோ நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்லயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டைப் சி கேபிள் தான் வந்துட்டு இருக்கு. சோ கேபிளோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பிரீமியம் குவாலிட்டியா வந்து நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம கேஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து கேஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. சோ பாக்குறதுக்கே வந்து ஒரு கேமிங் TWSன்றது அப்படியே பார்த்தாலே தெரியுது. சோ அந்த மாதிரி வந்து டிசைனே அந்த மாதிரி தான் வந்து பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கேமிங் மோட் வந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து LED பிரீத்திங் இருக்கு. சோ LED பிரீத்திங் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. RGB லைட் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு LED. சோ LED பிரீத்திங் வந்து ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் தெரியும். சோ டிசைன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக் பில்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி. சோ நெக்ஸ்ட் வந்து ஏர்பட்ஸ் வந்து பாப்போம். ஏர்பட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ கேஸோட வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. சேர் டிப்ஸோட வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. சோ யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கையில ஃபீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. சோ ஏர்பட்டோட பில்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் பினிஷிங்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்ட் ஆங்கிள் சோ மேட் பினிஷிங்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஏர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் டைப்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வியர் பண்ணும்போது சரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. ரொம்ப பெருசாலாம் இல்ல. நம்ம காது ரொம்ப அடைச்ச மாதிரி பெருசா தெரியுற மாதிரிலாம் இல்ல. யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லைட்டாவே இருக்கு. பட் வந்து கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ சைஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இதோட கேஸ் சார்ஜிங் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பட் அட்ராக்டிவான டிசைன்ல இருக்கு. லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் அண்ட் செக்யூர்னு சொல்லிட்டு 15 மந்த் வந்து பாத்தீங்கன்னா இதோட வாரண்டி பீரியட் இருக்கு. 1 இயர் பிளஸ் 3 மந்த்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாரண்டி இருக்கு. சோ இந்த வாரண்டி கண்டிப்பா நீங்க மறக்காம கிளைம் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங்னா வந்து இவ்வளவுதான் இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ரிவ்யூ சொல்றேன். ஜஸ்ட் வந்து பாருங்க. சோ இந்த TWS ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேமிங் TWS. மியூசிக் மோட்ஸ் இருக்கு, கேமிங் மோட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து நான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறது பில்ட் அண்ட் டிசைன். சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் இன் அண்ட் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ சார்ஜிங் கேஸ் வந்து மீடியமான ஒரு வெயிட்ல தான் இருக்கு. ரொம்ப லோ கிடையாது, ஹை கிடையாது, மீடியமான வெயிட்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டியில வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பில்டு தான் ஃபுல்லாமே வந்து இருக்கு. நல்ல ஒரு மேட் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து காம்பாக்டா ரொம்ப காம்பாக்ட் டிசைன்ல இருக்கு. யூஸ் பண்ணும்போது பாக்கெட்ல எடுத்துட்டு போகும்போது சோ கையில எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்ட் டிசைன்ல இருக்கு. சோ கொஞ்சம் பல்கியா இருந்தாலுமே மேட் பினிஷிங்ல கொடுக்கறதுனால அட்ராக்டிவாவும் இருக்கு. சோ இந்த ப்ளூ கலர் LED வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாவும் இருக்கு. சோ ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா வந்து இருக்கு. இதுல வந்து ஃபீச்சரே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங்கும் வந்து நீங்க பாத்துக்க முடியும். இந்த பிரீத்திங் லைட்லயே வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்க முடியும். சார்ஜ் ஏறும்போது பாத்துக்க முடியும். ஏர்பட்டோட பில்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் பினிஷிங்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மாதிரி வந்து 2 இண்டிகேஷன் இருக்கு, பிரீத்திங் லைட் இருக்கு.
ஜஸ்ட் வந்து இது மியூசிக் கேட்கும் போது பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இது வந்து கேமிங் மோட் கொண்டு போகும்போது ஒரு ஃப்ரீக்வன்சில வந்து பிளிங்க் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஏரியால வந்து டச் இருக்கு. சோ இந்த டச் ஏரியா வந்து 3 இருக்கு. சோ இந்த 3 ஏரியாலுமே வந்து நீங்க எதுல டச் பண்ணாலுமே டச் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. டச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி டச் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். டச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. சோ சிங்கிள் டேப் பண்ணும்போது உங்களால மியூசிக் வந்து பிளே அண்ட் பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட் சைடு டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் வந்து போகுது. சோ லெஃப்ட் சைடுல வந்து டபுள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் வந்து போகுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியும். சோ 3 டைம்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற ஏர்பட்ஸ்ல வந்து நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரைட் சைடுல வந்து டேப் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் TWS. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மியூசிக் மோட்ல இருந்து கேமிங் மோட்க்கு எப்படி நம்ம கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா, சோ ஏதாச்சும் ஒரு ஏர்பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 டைம்ஸ் வந்து டேப் பண்ணும்போது இது வந்து கேமிங் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுது. சோ ஸ்விட்ச் ஆகுது நீங்க எப்படி பார்க்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ கண்டினியூஸா வந்து பிளிங்க் ஆயிட்டு வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் மோடுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சி 40 மில்லி செகண்ட்ல வந்து ஆபரேட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 13mm வந்து டிரைவர் சைஸ் இருக்கு. சோ 13mm இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் இருக்கும், நல்ல வந்து பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். சோ நான் வந்து பர்சனலா வந்து மியூசிக் குவாலிட்டி எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து கேட்டு பார்த்தா ரொம்பவே யூனிக்கா வந்து வோக்கல் கிளாரிட்டி எல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஃபீல் நல்லாவே இருக்கு. நீங்க வந்து ஒரு பேஸ் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் நல்லாவே இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிளாரிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ போல்ட்னாலே கண்டிப்பா பாஸ் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாங்க. பட் இதுலயும் வந்து அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. வோக்கல் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து உங்களால ஃபாஸ்டா வந்து உங்களோட லேப்டாப்போ இல்ல மொபைலோ வந்து நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து பேர் ஆகிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஏதோ ஒரு அப்டக்கிள்ஸ் நடுவுல இருந்துச்சுன்னா வந்து அந்த ரேஞ்ச் வந்து நல்லாவே இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்லயே வந்து நீங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு மியூசிக் கேட்கும் போது சின்ன சின்ன டிஸ்டார்ஷன் வந்து கண்டிப்பா இருக்குதான் சொல்லுவேன். ஒரு 10 மீட்டருக்கு தாண்டி போனாலும் டிஸ்டார்ஷன் இருக்கு. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ கால் குவாலிட்டி நான் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே யூஸ் பண்ணேன். சோ இன்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல வந்து போட்டுட்டு நான் ஜஸ்ட் பேசி பார்த்தேன். இந்த போல்ட் ஆமோ வந்து மைக் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. டோட்டல் கிளாரிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா? எனக்கு நல்லாதான் கேக்குது. எந்த நாய்ஸ் எதுவும் பின்னாடி இருந்து வரல எதுவும். என் சைடு வந்து ஹை ஸ்பீட் ஃபேன் ஓடுது. அதோட நாய்ஸ் கேக்குதா இல்ல என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதா? வாய்ஸ் தான் கிளியரா கேக்குது. பின்னாடி எதுவுமே எனக்கு எதுவும் அந்த நாய்ஸ்ல பேக்ரவுண்ட் எதுவுமே நாய்ஸ் எனக்கு வந்து வரல. எதுவுமே வரல. இது வந்து பாத்தீங்கன்னா ANC இருக்கிறதுனால நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டா தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுற சைட்ல இருந்து கேக்குது. சோ நான் வந்து பேசுறது வந்து அதிகமா கேக்குது, கிளாரிட்டியாவே இருக்கு. பட் வந்து நான் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சோ நடுவுல வந்து ரொம்ப சவுண்டா இந்த லாரி சவுண்டு, இந்த சோ மத்த வண்டி சவுண்ட்லாம் வந்து கேட்கும் போது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா ஏர்பட்லயும் அப்படிதான் இருக்கும். அது கேட்கும் போது மட்டுமே வந்து சின்ன சின்ன டிஸ்டார்ஷன் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்லுமே கூட வந்து ரொம்ப நல்ல கிளியர் குவாலிட்டியே மைக் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கண்டினியூஸா ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சோ சில ஏர்பட்ல வந்து ரொம்ப காதுல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அந்த ஃபீல்லாம் கிடையாது. பிகாஸ் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு, ரொம்ப காது அடைச்ச மாதிரியும் இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலுமே கூட கண்டினியூஸா ஒரு 2 மூவி பார்த்தாலுமே கூட கேம் அதிகமா விளையாடணுமே கூட இது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு. யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கு. ஏன்னா பேட்டரி பேக்கப் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து நான் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1 hour 45 minutes வந்து எடுக்குது. சோ சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தாண்டி தான் வந்து எடுக்குது. சோ நான் வந்து 18 வாட்ஸ் சார்ஜர்ல வந்து நான் போட்டு பார்த்தேன். என்னோட மொபைல் சார்ஜரே நான் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வரல. பட் இதுல ஹீட்டிங் இஷ்யூவும் கிடையாது. நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ இது கிடையாது. சோ நான் கண்டினியூஸா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஹீட்டிங் இஷ்யூன்றது எதுவுமே கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஏர்பட்ஸ் வந்து உங்கள்ட்ட சுத்தமா 0% சார்ஜ் இருக்கு. 0ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா சோ கேஸ்ல போட்டு சார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து சார்ஜ் பண்றதுக்கு டைம் எடுக்குது. சோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 30 மினிட்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்குது சார்ஜ் பண்றதுக்கு. சோ இதை நான் சார்ஜ் பண்ணி நான் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100% வால்யூம்ல நான் ஜஸ்ட் வந்து அப்படியே ஆன் பண்ணி பார்த்தேன் எப்படி எவ்வளவு நேரம் வந்து சார்ஜ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 5 ஹவர்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது இதுல வந்து அலர்ட் மோட் வந்து வருது. சோ பேட்டரி வந்து லோன்னு சொல்லிட்டு அலர்ட் மோட் வருது. சோ 5 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 5.5 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பா வந்து ஒர்க் ஆகுது. சோ சிங்கிள் சார்ஜிங்லேயே வந்து ஒர்க் ஆகுது. 100% வால்யூம்ல கேட்கும் போது ஒரு 70% 60% எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 6 to 7 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் கேப்பபிலிட்டி வந்து இருக்கு. சோ சார்ஜிங் கேஸ் நீங்க ஃபுல்லா வந்து சார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 40 ஹவர்ஸ் நான் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் சொல்றேன் கண்டிப்பா. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட மைக் குவாலிட்டி, அதோட வோக்கல் கிளாரிட்டி, பாஸ் வந்து நல்லா இருக்கு. டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்கு. சோ இதோட ஸ்டெம் டைப் வந்து ஏர்பட்ஸ் வந்து நம்ம நல்லா டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இதோட கேஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு.
குவாலிட்டி வந்து அந்த க்ளோஸ் பண்ற டாப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீடியம் குவாலிட்டியில இருக்கு. இதுதான் வந்து கான்ஸா வந்து நான் பாக்குறேன். சோ நம்மளுக்கு தேவையான மியூசிக் பிளே ஆகுறது, கேமிங் மூட் ஆகுறது, சோ ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஜஸ்ட் வந்து எனக்கு மொபைல்ல இருந்து நார்மல் ஏர்பாட் வந்து ரிசீவ் பண்றது கொஞ்சம் சம் டிலே இருக்கும். பட் இதுல வந்து 40 மில்லி செகண்ட் டிலே இருக்கிறதுனால உங்களால வந்து ஃபாஸ்டா வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியுது. சோ டிலே ரொம்ப கம்மியா இருக்கு, லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் டைமும் நல்லா இருக்கு. பிளஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லா தான் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவ்வளவு குவாலிட்டியா வந்து ஒர்த்தா தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு டிடபிள்யூஎஸ் கேமிங் டிடபிள்யூஎஸ் வந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணலாம். சோ நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழால இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.